நமது தெய்வீக டிஜிட்டல் யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, வேலை. அதே மாதிரி வேலையாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், தொழிலில் நல்ல ஒரு விஷயங்கள் கிடைக்கிறதா இருக்கலாம், வேலையில் அடுத்த நிலை உயரம் வரக்கூடிய அமைப்புகளாக இருக்கலாம். இந்த மாதிரி பல பேருக்கு நமக்கு தடை இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? இதுக்கு எந்த மாதிரி எளிமையான வழிபாடுகள் இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இப்போ வேலைன்னு நம்ம படித்து முடிச்சிருக்கக்கூடிய அன்பர்கள் இருப்பீங்க, நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக படிச்சிருப்பீங்க. அப்போது பக்தியோடு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பணிவாக சொல்கிறது என்னென்னா, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, வியாழக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மறந்துடக்கூடாது. இதை நீங்கள் இறுக்கமாக பிடிச்சிக்கணும். செவ்வாய்க்கிழமை கார்த்தால 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9 இந்த காலங்களில் மனசார நீங்கள் முருகப்பெருமானை நினச்சிக்கிறதும், அதே வியாழக்கிழமை காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9 இந்த காலங்கள்லேயும் மனசார முருகப்பெருமானை, எந்த முருகனை நினைக்கணும். உங்களுக்கு அறுபடை முருகனை எந்த முருகன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த முருகனை மனதார நினச்சிக்கலாம். பட் அடியேனோட சின்ன சஜஷன் என்ன அப்படின்னா, திருச்செந்தூர் முருகனை மனதார நினைத்து ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இந்த மந்திரத்தை நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் பாருங்கள். அதில் அந்த மந்திரத்தை நான் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் டைப் பண்ணுறேன். அந்த மந்திரத்தை கரெக்டாக உச்சரிங்க. இதுதான் முருகனோட மூல மந்திரம். இந்த முருகனோட மூல மந்திரத்தை மனசார சொல்லுங்கள். மனசார சொல்லிவிட்டு வழிபாடுகள் செய்கிறது மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். அப்போ நான் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகணுமா அப்படின்னா, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவர் கூப்பிட்டாருன்னா போயிட்டு வாங்க. இந்த நாள் தான் போகணும், அந்த நாள் தான் போகணும் அப்படி சொல்ல மாட்டேன். பட் நீங்கள் அப்படி தோணுச்சுன்னா போயிட்டு வாங்க. அப்போ விளக்கு ஏற்றணுமா, வாய்ப்புகள் ஏற்பட்டால் 6 முகம் விளக்கு ஏற்றி இல்லை 5 முகம் விளக்கேற்றி மனசார நீங்கள் கும்பிட்டுட்டு வர்றது நன்மையை கொடுக்கும். அந்த நேரத்தில் உங்களால் முடிஞ்ச காசு, 1 ரூபாயாக இருக்கலாம், 10 ரூபாயாக இருக்கலாம், அது காசு பெரிய விஷயம் இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடிய காலங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு சிகப்பு கலர் துணியில் உங்களால் முடிஞ்ச காசை போட்டுடுவாங்க. அதே மாதிரி வியாழக்கிழமை செய்யக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா, மஞ்சள் கலர் துணியில் எடுத்து வச்சுட்டு வாங்க. இந்த காசை நீங்கள் செய்யும்போதே, இது நீங்கள் செய்யும்போதே 6 செவ்வாய்க்கிழமைக்குள்ளேயே 6 வியாழக்கிழமைக்குள்ளேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதற்கான பாதை கிடைக்கும் என்பதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது. அப்போ இந்த வியாழக்கிழமை இந்த காசெல்லாம் சேர்த்து வச்சுருக்கீங்க. இந்த காசை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும், இந்த 6 செவ்வாய்க்கிழமையும் 6 வியாழக்கிழமைக்குள்ளேயே உங்களுக்கு அந்த மாற்றங்கள் வந்தவுடனே நீங்கள் திருச்செந்தூர் முருகனை மனசார நினச்சிருந்தீங்கன்னா, திருச்செந்தூர் கோயிலில் கொண்டு போய் அந்த காசுக்கு உண்டான பொருளை எடுத்துக்கொண்டு போய் அதை சுவாமிக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு செலுத்திட்டு வந்துடுங்க. பழனி முருகனை நினச்சிருந்தீங்கன்னா பழனி முருகன் கோயிலுக்கு போய் செஞ்சுட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது வேலைக்கான வாய்ப்புகள் நல்லபடியாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது உங்களுடைய சுயஜாதகத்தையும் பார்த்துக்கணும். சில பேருக்கு நான் ஏன் இந்த பணிவாக சொல்கிறேன்னா, அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு நீங்கள் அஸ்ட்ராலஜிங்கிறது, ஜோதிடம்ங்கிறது ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய கலை. அப்போ நீங்கள் அதையும் பார்த்துட்டு நீங்கள் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, நிறைய நன்மைகள் உங்களுக்கான கரெக்டான டைம் சொல்லலாம். இப்போ இந்த டயத்தில் உங்களுக்கு இந்த டேர்னிங் பாயிண்ட் வரும், இந்த டயத்தில் இது வரும் அப்படின்னு சொல்லும்போது அதையும் நீங்கள் பயன்படுத்திட்டு இந்த வழிபாடுகளும் செய்யும்போது நிறைய மாற்றங்கள் வரும். அடுத்தது தொழில் இருக்குது இல்லையா? தொழிலில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு ரொம்ப கடன் பிரச்சனை இருக்கலாம், இல்லை தொழில் தொடங்கணும், தொழில் நான் செஞ்சே ஆகணும், எனக்கு வேலைக்கே போகவே பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய முடிவுகள்லாம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, தயவு செஞ்சு நீங்கள் இந்த பொது விஷயங்கள் மட்டுமே எடுத்துக்காமல், இந்த வருஷக்கோள்களை வச்சு முடிவுகள் எடுக்கிறத மட்டுமே வச்சு எடுக்காமல் உங்களுடைய சுயஜாதகத்தை உறுதியாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏன் அந்த பணிவாக சொல்கிறேன்னா, அந்த ஜாதகத்தில் தொழில் செய்யக்கூடிய யோகம் இல்லை என்றால், அது 1000 ரூபா நீங்கள் முதலீடாக இருக்கலாம், 1000 கோடியாக இருக்கலாம், 10 லட்சமாக இருக்கலாம், அது எதா வேணா இருக்கலாம். இந்த முதலீடு போடும்போது 1க்கு 2 தடவை இத்தனை லட்சம் போடும்போது அட்லீஸ்ட் ஒரு கன்சல்டேஷன், உங்களுடைய சுயஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த முடிவுகளை நீங்கள் எடுக்கும் பொழுது தான் மாற்றங்கள் நல்ல 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 பலன். நம்புறவங்களுக்கு, ஜோதிடத்தை நம்புறவங்களுக்கு சொல்கிறேன். இதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பயுமே நீங்கள் உங்களோட வழிபாட்டில் இது பொதுவான வழிபாடாக வச்சுக்கணும். சரிங்களா? நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, எந்த ராசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் சனிக்கிழமைகளில் எவ்வளோக்கு எவ்வளோ மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள் செய்கிறீங்களோ, இது யதார்த்த வாழ்வியல் ரீதியான பரிகாரம். அப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, சனிக்கிழமைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உதவிகள் செய்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் கால பைரவர் வழிபாடுகளை செஞ்சுட்டு வர்றதும், இது அஷ்டமி தான் பண்ணணுமா அப்படி கிடையாதுங்க.
தினசரி வழிபாடுகள் செய்யலாம், இல்லை சனிக்கிழமைகளில் அந்த வழிபாடுகளை செய்யலாம். இந்த வழிபாடுகளை செஞ்சுட்டு வரும்போது அதே மாதிரி தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி இந்த காலங்களில் கால பைரவர் வழிபாடுகளும், சனிக்கிழமைகளில் வந்து ஆஞ்சநேய சுவாமியோட வழிபாடுகள் செய்கிறதும் நிறைய நன்மைகள் கொடுக்கும். நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் எனது அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் செய்ய வேண்டியதுன்னா ஃபஸ்ட்டு விநாயகர் வழிபாடை செஞ்சிடணும், அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தோட வழிபாடை செஞ்சிடணும், அதுக்கப்புறமா தான் இந்த தெய்வ வழிபாடுகளை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். இது வேலை சம்பந்தமான விஷயமும் நம்ம சொல்லியிருக்கோம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொழில் சம்பந்தமான விஷயங்களும் சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் எப்படி பண்ணணுங்கிறதையும் இது பண்ணியிருக்கோம். இது சம்பந்தமான ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் தாராளமாக கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நான் ஃப்ரீ டைமாக இருக்கும்போது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நானும் உங்களுக்கு பதில் தரேன் நண்பர்களே, தாராளமாக நான் தரேன். அதையும் பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சேனலில் நிறைய பேர் ரெகுலராக பார்க்குறீங்க, அந்த வியூஸ்லாம் பார்த்தாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ரெகுலராக நாங்கள் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் நண்பர்களே. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.